5வது மாசமே உனக்கு எத்தனை வருஷம் இந்த பூமியில நடமாட போற, என்னமெல்லாம் ஆக போற, எப்படிலாம் இருக்க போறன்னு அன்னைக்கே கொடுத்துடுறான்ல. அதுக்கப்புறம் எப்படி குணம் கொடுப்பான்? நீங்க எல்லாரும் இப்படி சொல்லிட்டு தர்றீங்க, சொல்லுங்க. இது இப்ப நிறைய சொல்லிட்டு தர்றீங்க. அதுவும் பார்க்க என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டு தர்றாங்க, இவங்க என்ன ஒண்ணுமே வாங்காமையா வந்து இந்த பூமியில விழுந்துட்டாங்க பொத்துன்னு அப்படின்னு யோசிக்க சொல்லுது. இப்ப இதெல்லாம் இதுக்கப்புறம் நீங்க கேட்கறதெல்லாம், இந்த 5வது மாசம் கருவறையில உனக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுத்து முடிச்சிடறான் இல்லையா? நீங்க வெளியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூலகத்தினுடைய விதி பிரகாரம் பார்த்தா அந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்கறதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ். சரி, எக்ஸ்ட்ரா போனஸ் வாங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு கம்பெனியில வேலை பார்த்தா கூட நீ வருஷத்துல 240 நாள் சரியா வேலை பார்த்தா தான் ஒரு 8% போனஸ் கொடுக்கான். அவனுக்கு நீ சம்பாரிச்சு கொடுத்தது, உன்னுடைய உழைப்பை கொடுத்து சம்பாரிச்சு கொடுத்ததுல இருந்து ஒரு பகுதி தான் 8% கொடுக்கான். நீ இறைவனுக்கு என்ன சம்பாரிச்சு கொடுக்க, உனக்கு போனஸ் கொடுக்க? சொல்லு. கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் 2 வாழைப்பழம் வச்சிருந்தா கூட அதுவும் தூக்கி பைக்கில் ஓட்டுக்கிட்டு வந்துடுறீங்க. பிறகு உனக்கு எப்படி போனஸ் கொடுப்பான்னு நான் கேட்கிறேன். இது எப்போவாது நீங்க எல்லாம் உணர்றீங்களா? யாருமே உணர்றது கிடையாது. அவனுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அவன் நமக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கு, இந்த சிந்தனை உங்களுக்கு யாருக்கு வராது. சரி, நீங்க அவனுக்கு என்ன கொடுக்க போறீங்க? அவங்ககிட்ட என்ன இல்லை? இறைவன்கிட்ட என்ன இல்லாம இருக்குது நீங்க கொடுக்க போறதுக்குங்க? ஐயோ இவங்களுக்கு போய் நாளைக்கு போய் இவங்ககிட்ட போய் ஏதாவது அரைப்படி அரிசி வாங்கணுமே, இன்னைக்கு ஏதாவது உப்புக்கல்லாவது கொடுத்தா தான் கொடுப்பான்னு அவன் நினைக்கிறதுக்கு. புரியுதா? புரியுதுங்களாப்பா? உங்களுக்கு தான்ப்பா கேக்குறேன். அவங்கிட்ட என்ன இல்லாம இருக்கு அவன் நம்மளை எதிர்பார்த்து நம்ம கொடுக்கறதுக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்துல ஆதாரத்தை திரட்டிக்கிறனும், வாழ்க்கையினுடைய சிறப்பா கொண்டுட்டு போகணும்னா உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய ஆன்மாவை நீ வந்து நங்கூர மாதிரி பிடிக்கணும். ஆன்மாவை பிடிச்சி நீ எவ்வளவுக்கு எவ்வளவு துரிதப்படுத்துறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ மேன்மை அடைய முடியும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிணத்துல இப்ப குழந்தையா இருக்காங்க, தண்ணியில போய் நீச்சல் கத்துக்கிறது வரைக்கும் தான் கஷ்டம். முத தொப்புன்னு விழுகும் போதுதான் முங்கிருவோமோ தண்ணியை குடிச்சிருவோமோன்னு பயப்படணும். 3வது நாள் விழுகும் போது தக்கு புக்குன்னு அவன் தண்ணி குடிக்காமலும் அதிகம் நிற்பான். ஒரு வாரம் போயிடுச்சுன்னா உளுந்து எரிச்சு மேல எரிச்சு வந்துருவான். அதுக்கப்புறம் இதுல ஏதாவது கஷ்டம் இருக்குமா? அது போலதான் உன்னுடைய ஆன்மீகத்துல ஆன்மாவை சார்ந்து நீ போகக்கூடிய பயணமும் இதே மாதிரிதான். அதுக்குதான் உங்களுக்கு அப்பப்ப சொல்றேன், நீங்க கத்துக்கிற வேண்டியது 10 மாச குழந்தையில இருந்து 3 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகள்கிட்ட ஏகப்பட்ட விஷயத்த நீங்க கத்துக்கிறலாம்னு சொல்றது காரணம். ஒரு குழந்தை 10 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீயா சொல்லி கொடுக்க? தவக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, பிடிச்சி எந்திக்கிறதுக்கு நீயா சொல்லி கொடுக்க? அதுதான். அது கீழே நீ வேணா கீழே விழுந்துரும், அது விழுந்துரும். அதை பத்தி எல்லாம் யோசிக்காது. தொப்புன்னு கீழே விழுவும், காயமாகும், இழுத்துக்கிட்டு வரும் செய்யும். ஆனா அந்த முயற்சி அது என்னைக்காவது அந்த குழந்தைய விடுதா? அப்போ எந்த ஒரு அறிவுத்தன்மையே செயலாக்கமே இல்லாத ஒரு குழந்தைங்களை அவ்வளவு முயற்சி எடுக்கிற தத்துவத்துவம் அதுக்கு உண்டான முயற்சியும் அந்த இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்க போய் தானே அது செய்யுதுங்க. அது முயற்சி நம்ம 10 வயசுக்கு மேல நம்மகிட்டயே வரமாட்டேக்கு. அதுக்கு காரணம் என்ன? மன ரீதியாகவும் எண்ணங்களும் நம்மகிட்ட என்ன வந்துருது, விபரீதமான ஆசையும் விபரீதமான எண்ணங்களும் உருவாடுறதுனால அது நமக்கு கைவிடப்பட்டுருது.
இங்க கஷ்டத்துல நம்ம மாட்டிக்கிறோம். ஆமா, கஷ்டத்துல மாட்டிக்கிறோம். அந்த குழந்தை பருவத்துல இருக்கிற முயற்சி நமக்கு எல்லா காலத்திலயும் நமக்கு இருந்துச்சுன்னா உனக்கு கஷ்டமும் கிடையாது, துயரமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, வேதனையும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது. அதுதான் சொர்க்கம். இப்படி சொல்ல போனா சொர்க்கத்துல நீ எப்போ வாழ்றன்னா 3 வயசு வரைக்கும் தான் சொர்க்கம்னு நீ வாழ்றன்னா. புரியுதா? அப்ப அது என்னக்கு இது வேணும்னு கேட்காது, எந்த பொருள் மேலே ஆசைப்படாது. நீயா கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடும், இல்லைன்னா அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும். புரிஞ்சதா? ஏதாவது ஆசைப்படுமா? எது இல்லைன்னு சொல்லி ஏதாவது வருத்தப்பட போதா அந்த குழந்தைங்க? ஏன்னா அது அந்த காலகட்டத்துல நீ சொல்ற மாதிரி அந்த சொர்க்க பயணத்துல இருக்கிறதுனாலதான் அதுக்கு எல்லாமே தேடி போய் சேரும். சாப்பாடா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், துணிமணி ஆகட்டும், எல்லாமே அதை தேடி போய் சேருமே தவிர அது பொருள்களை தேடி அந்த குழந்தைங்க எதுவுமே வராது. அங்க அங்க வரைக்கும் தான் சாமி உன் சொர்க்கம். இங்க என்ன தெரியுது? நரகம் தெரியுதா, சொர்க்கம் தெரியுதா? 3 வயசுல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு நினைச்சு பாக்கியா? புரியுதா? அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ வாழ்றது 12 வயசுக்கு மேல நீங்க வாழ்றதெல்லாம் நரகம்.